வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி 2 துறைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டுமே ஒரு காலத்தில் ஒன்றா இருந்த துறை தான், இன்றைக்கி 2ஆக பிரிக்கப்பட்டிருக்குது. அந்த துறைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்தது WRO வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? இப்போ இந்த 2 துறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதில் என்ன சொல்லியிருக்கோன்னா பார்டர் பிகினிங் ஸ்டூடெண்ட்டு எடுக்கலாம், அதர்ஸ் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதுக்கான காரணங்களை நான் உள்ளே சொல்கிறேன். மற்றபடி இந்த துறை நல்லாவே இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவு, படிக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும், லீவு எல்லாமே கிடைக்கும். இது ஒரு ஸ்டேட் சீனியாரிட்டி துறை, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? டெக்னிக்கல்னாவே நமக்கு வாய்ப்புகள் இருக்காது. அதை வச்சு தான் என்ன சொன்னால், நீங்கள் ஒரு டாப் லெவல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் தயவுசெய்து எடுக்காதீங்க. மிடில் பார்டரில் இருக்கிறவங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். நீங்கள் நிச்சயமாக அடுத்த வேலைக்கு படிக்கலாம், உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இந்த துறையை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2, அதாவது ஒரு துறையாக இருந்தது, இப்போ 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் டெக்னிக்கல் ஆஃபீஸர் தான் அதிகம். நமக்கான வாய்ப்புகள் குறைவு. நம்ம அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஏஓனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அட்மோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்டிங் தான் நமக்கு கிடைக்கும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. சரிங்களா? நான் இந்த துறையை பற்றி கேட்டது ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர் தான் கேட்டேன். அவர் எனக்கு சில டீட்டெயில்கள் கொடுத்தாரு. அதை வச்சு தான் நான் ஒரு முடிவு வந்தேன். அதாவது நான் தமிழ்நிலையில் வச்சது வேண்டாம் அப்படின்றதுக்கான காரணம், டாப் லெவலில் இருக்கவங்க வேண்டான்றதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா அந்த துறையை பற்றி அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் பெருசாக தெரியல, நல்லா சர்வீஸ் மேனு. ஆனால் ஒரு பதில் பார்த்திங்கன்னா ஒரு அலட்சியமாக இருந்துச்சு. அதனாலவே எனக்கு அது ஒரு உறுத்தலாக இருந்துச்சு. அதனால நான் அது சொல்லி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம எங்கே வேலை செஞ்சாலும் நமக்கு அங்கே ஒரு தனி மரியாதை இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் முறியடிக்கக்கூடிய அதிகாரம் கிடைக்கணும். நம்ம அதை நோக்கி தான் வேலை வாய்ப்புகளை தேடணும், எடுக்கணும். இது என்னுடைய சின்ன வயசுலேருந்தே நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா நம்ம ஒரு தனித்துவமான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு தான். நம்மளுடைய அறிவுக்கு எட்டின விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய நபராக இருக்கும், யோசிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு துறையில் போய் வேலை செய்யணும்னா நம்மளுடைய அறிவு அந்த துறைக்கு பயன்படணும். நம்மளுடைய மேன் பவர் நம்மளுக்கு பயன்படுதோ இல்லையோ, நம்மளுடைய அறிவு தான் அங்கே என்ன பண்ணணும், பயன்படணும். அந்த அறிவு தான் நமக்கு ஒரு பெரிய கௌரவத்தையும், நமக்கு ஒரு தன்மானம், மரியாதை எல்லாமே அதிலே அடங்கிடுச்சிங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், டெக்னிக்கல் கொஞ்சம் நான் யோசிக்கக்கூடிய விஷயம். நமக்கு இந்த லைஃப் ஒரு முறை தான். இந்த லைஃப்பில் நம்ம ஒரு திறமையான ஒரு நபராக, ஒரு வலிமையான ஒரு நபராக நம்ம வாழணும். சரிங்களா? அப்போ நம்ம எடுக்கக்கூடிய வேலையும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம இது திறம்பட செயல்பட முடியும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க. அவங்க செய்கிற வேலை அவங்களுக்கு சுத்தமாக பொருந்தாததாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம மாட்டிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு டாப் லெவலில் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து பார்த்திங்கன்னா நல்லா யோசித்து ஒரு முடிவெடுங்க. சரி, துறையை பற்றி சொல்கிறேன். நீங்கள் பிடபிள்யூடி, அதாவது பப்ளிக் ஒர்க்ஸ் இருந்தால் இப்போ அந்த துறை பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒன்றா தான் இருந்துச்சு. இப்போ கட்டிடங்கள் மட்டும்தான் பார்க்குறேன். கட்டிடங்கள் மற்றும் கட்டிடங்கள் பராமரிப்பு, இதற்கான ஒர்க்கு இவங்க பார்க்குறாங்க. அதாவது அரசு சம்மந்தமான அனைத்து கட்டிடங்களையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டித்தராங்க. அவ்வளோதான். இது ஒரே லைனில் முடிச்சிடலாம். இவங்க ரோடு கூட போடுறாங்க. சரிங்களா? பொதுப்பணித்துறை மூலிமா ரோடுகள் போடுறாங்க. அதாவது ஹைவே டிபார்ட்மெண்ட் தவிர்த்து இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ரோடு போடுறாங்க, எல்லா வேலைகளும் செய்கிறாங்க. அரசு சார்ந்த கட்டிடங்களை இவங்க தான் கட்டுறாங்க. ஒரு குரூப் 4ல் நீங்கள் ஒரு டைப்பிஸ்ட்டாக இல்லை ஒரு ஜூனியரிஸ்ட்டாக போனீங்கன்னா என்ன வேலை செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூனியரிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஒர்க் பார்ப்பார், அவ்வளோதான். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அதாவது பணிப்பதிவேடுகள், அது சம்பளம், ஊதியம், பதவி உயர்வுகள், பணி மாறுதல், இது சம்மந்தமாக அனைத்து பணிகளும் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஸ்கீமில் இருக்கிறவங்க நீங்கள் பில்லை பாஸ் பண்ண வரைக்கும் ஐஎஃப்எஸ் ஆரம்பிச்சில் பில் போடுறது, வரது, கான்ட்ராக்டு செட்டில்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அடுத்தது டைப்பிஸ்ட் இருந்தால் ஸ்கீமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை டைட்டாகவே இருக்கும். நான் அவங்க சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்கிறேன், வேலை டைட்டாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. கம்பல்சரி சனி ஞாயிறு லீவு, அதனால் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். வேலையும் பார்த்தீங்கன்னா காலையில் 10 to 5:45 நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இதில் எதுவுமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் இந்த துறை ஒரு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? நம்ம கரெக்டான டைம் வீட்டுக்கு வந்தாலும் படிக்கலாம், போகலாம், வரலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் வரத்துக்கு 10 வருஷம்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம்லாம் கிடையாது.
இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு துறையாக இருந்துச்சு, அப்போ அந்த வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ 2 துறையாக மாறிடுச்சு. அதனால் அதை தாண்டி இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சூப்பரண்ட் ஆனாவே பெரிய விஷயமா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு 28, 29 வயசில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது சூப்பரண்டோட நின்றும். சூப்பரண்ட் ஆகிட்டு ஒரு 4, 5 வருஷம் வேலை செய்வீங்க, அதோட நின்றும். இது சப்டிவிஷன் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் இருக்குது. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட்டு, ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஒரு டைப்பிஸ்ட்டு, ஒரு சூப்பரண்ட் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்கும். ஹெட் ஆஃபீஸில் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், தமிழ்நாடு முழுவதும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உதாரணத்துக்கு நான் கன்னியாகுமரி சார், என் சீனியாரிட்டி போயிடுமா? போகாது. ஏன்னா இது ஸ்டேட் சீனியாரிட்டி, அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா? இப்போ நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் இந்த துறை வந்து கண்டிப்பாக எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். பார்டரில் இருக்கீங்க, பார்டருக்கு முன்னாடி இருக்கீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து இதை எடுத்துருங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? என்ன சார் இப்போ தான் நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா, அதாவது டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இது ஓரளவுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்னு நினச்சிட்டு வந்து ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். மற்றபடி படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற துறை தான். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய துறை பார்த்திங்கன்னா WRO, வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது பார்த்திங்கன்னா ஏரிகள், அதாவது பொதுப்பணித்துறைக்கு தொடர்புடைய ஏரிகள், சில குட்டைகள், நீர்வரத்து பகுதிகள் எல்லாமே வந்து இதில் வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் அந்த டேம் எல்லாமே இதில் தான் வரும். WROவில் ஏரிகள், குளங்கள், குட்டைகள், அவங்களுக்கு தொடர்புடைய நீர்நிலைகளில் வந்து இந்த குத்தகை விடுறது, அதற்கான பணிகளை செய்கிறது, ஸ்கீம் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்துடும். சரிங்களா? இப்போ டேம் கூட பார்த்திங்கன்னா நீர்வள ஆதாரத்துறை கீழே தான் வரும். அதனால் இதில் ஒர்க்கருக்கும் ஸ்கீம் நிறைய செயல்படுத்துவாங்க. அது பில் போடுறது, அதாவது நம்ம முன்னாடி என்ன சொன்னோம் அதே ஒர்க்கு தான், அதே ப்ரொமோஷன் தான், எல்லாமே உண்டு. இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த துறைகள் வந்து பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பணிக்கு செஞ்சாங்களோ அவங்க இந்த துறையில் மாறிக்கலாம். ஆனால் புதுசாக ரெக்ரூட்மெண்ட் வரவங்க மாறிக்க முடியாது. முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நான் சொன்னது எல்லாமே இருக்கிற நேச்சரை சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும் எந்த வேலைக்கு போகலான்றது. இதில் நான் ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஒரு தகவலை கொடுத்தா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இப்போ என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.